வாசிப்பை நேசிப்போம் என்ற மகுடத்தில் ஒரு சிற்றுரையினை நிகழ்த்துவதற்காக பொத்துவில் மத்திய கல்லூரியின் முன்னாள் மாணவன் சம்சுதீன் முகமது நஃப்லால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இவர் அகில இலங்கை தேசிய மீலாத் விழாவில் 2019 ஆண்டு தேசிய ரீதியில் இடம்பெற்ற அந்த போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டவர். வாசிப்பை நேசிப்போம் என்ற மகுடத்தில் இப்போது உங்களுக்கு சிறிய உரை ஒன்றை நிகழ்த்த இருக்கிறார். இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரையும் வெளித்தவனாக நேரலையிலே இங்கே செம்மொழி அதே போன்று அரங்கம் அனைவரையும் நேரலையிலே பார்த்திருக்கின்ற அனைவரையும் வெளித்தவனாக நேரடியாக என்னுடைய விஷயத்துக்கு வரலாம் என்று இருக்கின்றேன். இன்று இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் இங்கே பாராட்டுக்கள், வரலாற்று சாதனைகள் அடைந்தவர்கள் எவ்வாறு இந்த வரலாற்று சாதனை அடைந்தார்கள், அவர்களுடைய ஆரம்ப நிலை என்ன என்று பார்க்கின்ற போது அவர்கள் படித்திருந்தார்கள், வாசித்திருந்தார்கள். அந்த வாசிப்பினுடைய விளை பொருள் தான் இன்றைய தினம் இங்கே இவர்கள் எல்லாம் வீற்றிருக்கின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் எங்களோட சில்ட்ரன்ஸ், எங்களோட பிள்ளைகள் வாசிப்புல இன்ட்ரெஸ்ட் குறைவு. சில பெற்றோர் வந்து பேசுவாங்க, எங்களோட பிள்ளை எல்லாம் போன் எல்லாம் யூஸ் பண்றா, சரியான அட்வான்ஸ் என்ற மகன் ஏன் என்னைய விட போன் நல்லா யூஸ் பண்றான். இல்ல, நல்லா சிந்தித்து கொள்ளுங்க. இப்படி நீங்க மகிழ்ச்சி அடைய முடியாது. இது ஒரு மூட நம்பிக்கை. போன்ல உங்களோட பிள்ளை அட்வான்ஸா இருக்கலாம். போன்ல அட்வான்ஸா இருந்து பிள்ளைகள் டேலண்ட் ஆனவர்களாக ஆக முடியாது, கோழைத்தனமானவர்களாக மாறுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு பப்ஜி கேமின் காரணமாக 3 கோடி பெறுமதியான அந்த நஷ்டத்தின் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்திருந்தார். ஏன் காரணம்? கோழைத்தனத்துக்கு வழிவகுக்கின்றது இந்த போன் யூஸ் பண்றது. 3 விதமான விதயங்கள் இருக்கின்றது. ஒருவர் போன் யூஸ் பண்றாங்க என்று சொன்னா 3 விதமான தீய பழக்கங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஒன்னாவது, அவங்களோட கான்சென்ட்ரேஷன்ஸ், அவங்களோட தடுமாற்றம் ஒன்று வரும். 2வது விஷயம் தான் ப்ளூ டோன் என்று சொல்ற ஒரு லைட் ஒன்று வரும். போனை நாங்க ஆன் பண்றதுக்கு முன்னால வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் என்று சொல்லுவோம். அந்த ப்ளூ லைட் என்ன செய்யும் தெரியுமா? பிள்ளைகளுடைய அந்த மூளையில மெல்டோனின் என்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தியை தடை செய்து, இதனால பிள்ளை நல்லா தூங்காத பிள்ளைக்கு கவன சிதறல் ஏற்படும். எக்ஸாமுக்கு முன்னால எவ்வளவு படிச்சாலும் பிள்ளைக்கு எக்ஸாம் செய்ய முடியாது. 3வது விடயம் தான், இந்த 3 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் போன் யூஸ் பண்றதுனால இவங்களுடைய அந்த ஸ்பீக்கிங் அந்த டேலண்ட் அவங்களுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனவே பி கேர்ஃபுல். நான் பேரண்ட்ஸுக்கு விசேஷமா சொல்ல விரும்புகின்றேன், போன் கொடுக்கிறது 3 வயசுக்குள்ளன்னு சொன்னா நீங்க கட்டாயம் யோசிக்க வேணும். ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் தான் அவங்களோட பிள்ளைகள் போன் யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ல. எனவே இது அமெரிக்கன் அசோசியேஷன், ஹெல்த் அசோசியேஷன் முடிவு. இந்த விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். எனவே ஏன் நான் இங்க போனை கொண்டு வந்தேன் என்று சொன்னா, எங்கட பிள்ளைகளுடைய வாசிப்புடைய அந்த தன்மையை இல்லாதொழிக்கிறது 2 விஷயம். ஸ்ரீலங்காவில் 2 விஷயம். 1வது போன் யூஸ் பண்றது, 2வது விஷயம் தான் மது போதைகள் அப்படின்ற விஷயம். இப்ப மது போதைக்கு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. நீங்களும் ஒத்துழையுங்கோ. சமயத்தில் எங்க சரி போதை பொருள் இருந்தால் அதை கண்டு சரியான சட்டவடிக்கை எடுப்பதற்குரிய வழிகளை அமைத்துக் கொடுங்கள். இதனால் பாதிக்கப்படுவது எதிர்காலத்தில் உங்களுடைய இளைஞர்களாக இருக்கலாம். இந்த போதை வஸ்துக்கள் உங்களுடைய கதவுகளை நாளைய தினம் வந்து தட்ட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இங்கே அரங்கத்திலே இருக்கின்றார்கள், விவாதத்துக்கு ரெடியாக இருக்கின்றார்கள். ஒரு இக்கட்டான நேரம், ஆனால் பேச வேண்டும் என்கின்ற கட்டம் நிறைய. என்னுடைய அந்த விடயங்கள் எல்லாம் தொகுத்து வந்தேன். ஆனால் என்ன செய்வது? நேரமோ இப்பொழுது 10:30, மக்களோ நித்திரையோ தெரியாது, பார்க்கலாம். எனவே மிகவும் ஆணித்தனமாக இறுதியாக நான் சில விஷயங்களை கூறிக்கொண்டு விரைப்படலாம் என்று இருக்கின்றேன். நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி படி, காலையில் படி, கடும் பகலில் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி, கற்பவை கற்கும்படி படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி, அறம்படி பொருள் படி, அப்படியே இன்பம் படி, அகப்பொருளை படி, அப்படியே பொருள் பொருளையும் படி, படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, இருப்பினும் உணர்ந்து படி, தொடங்கையில் வருந்தும் படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்று ஆண்ரோசத்தோடு படி, சிகரம் அடைவாய் படி, வானம் வசப்படும் படி, வரலாறு உனது பேரை பதிவு செய்யும் படி, உலகம் உன் பின்னால் வரும் படி, யார் மீதும் பயம் வர அது படி,
பழகியவர்கள் விலக மறுப்பார்கள் படி, இளையவர்கள் பழகத் துடிப்பார்கள் படி. படி மதிப்பு மிகுந்த வாழ்வை கிடைக்கும், படியுங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒளி வீசும் என்கின்ற நல்ல வார்த்தைகளோடு இறைவனை வணங்கி வாழ்வோம், அனைவருக்கும் வணங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணைந்து வாழ்வோம் என்ற அந்த இறுதி வசனங்களோடு சந்தர்ப்பமளித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இங்கிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நான் உங்கள் நஃப்லால்.